வணக்கம் மக்களே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டிருக்காங்க. ஸோ வெஸ்ட்டு சென்ட்ரல் ரயில்வே விட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி நான் கிளியராக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ இதுமாதிரி ஜாப் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ எப்போ ஓப்பனிங் டேட்னு பார்த்தீங்கன்னா 5/8/2024 அப்ளிகேஷன் ஓப்பன் டேட்டு. எப்போ டேட் க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 4/9/2024 நெக்ஸ்ட் மந்த் க்ளோஸ் ஆகுது. இது ஒன்லி ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும்தான் நீங்கள் போட முடியும். ஆஃப்லைனில் அப்ளிகேஷன் கிடையாது. ஸோ எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்ரண்டிஸாக எடுத்து ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறம் பெர்மனெண்ட் ஆக்குவாங்க. ஓகேவா? இதுக்கு வேக்கன்சிஸ் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக 1344 வேக்கன்சிஸ் இருக்குது. அந்தந்த டிவிஷனில் யூனிட் வைஸ் டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஜேபிபி டிவிஷன், பிபிஎல் டிவிஷன், கோட்டா டிவிஷன்னு டோட்டலாக 1344 வேக்கண்ட். ஸோ எலிஜிபிலிட்டி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஃபஸ்ட்டு ஏஜ் உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 5/8/2024 இந்த டேட்டுக்குள்ளே உங்களுக்கு 15 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதே போல் 24 இயர்ஸுக்கு மேலே 24 வயசுக்கு மேலே நீங்கள் அதிகமாக இருக்கக்கூடாது. ஓகேவா? ரிசர்வேஷன் ப்ளஸ் இருக்குது. இது ரிசர்வேஷனாக SC/ST கேண்டிடேட்டுக்கு 5 இயர்ஸும், ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 3 இயர்ஸும், பிடபிள்யூடி அந்த டிசபிலிட்டி பர்சனுக்கு 10 இயர்ஸ் இருக்குது. டிசபிலிட்டி பர்சன்லேயே கேஸ்ட் வைஸ் இருப்பாங்களே, அவங்களுக்குலாம் 15 இயர்ஸ்லேருந்து 13 இயர்ஸ்லேருந்து 15 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஓகேவா? இப்போ ரிசர்வேஷன் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுற மாரி இருந்தீங்கன்னா நீங்கள் கேஸ்ட் சர்டிஃபிகேட் அங்கே கொடுக்கணும். ஓகேவா? இது முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ இதுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஸ்ட்டு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். 10th தான் முக்கியமானது. அதில் 15% மேலேயாச்சு நீங்கள் எடுத்துருக்கணும். 10th மார்க் வச்சு தான் இது எடுக்கிறாங்க. இதுக்கு எக்ஸாமே கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நீங்கள் மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னீஷியனுக்கு அதுக்கு அந்த போஸ்ட்டுக்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா, அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் 12th ஸ்டாண்டர்டில் என்ன குரூப்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அது நீங்கள் படிச்சிருக்கணும். அதில் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டு இருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலிஜிபிலிட்டி இப்போ பிடபிள்யூபிடி பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி பர்சனுக்கு டிஃபெக்ட்ஸ் இருக்கும்ல, அது எப்படி இருந்தால் என்ன டிஃபெக்ட் அது கொடுத்துருக்காங்க. லோகோமோட்டர் டிசபிலிட்டினா அதுக்கு என்ன ப்ராசஸ்ஸு அது டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. விஷுவல் இம்பேர்ட்னா இதில் வரத்து தான் உங்களுக்கு எலிஜிபிள். இதில் வரத்து உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் நாட் எலிஜிபிள். ஓகேவா? இயரிங்கில் என்ன ப்ராப்ளம் இருந்தால் அது கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணுன்னு அதுதான் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ மோட்ஸ் ஆஃப் செலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பியூர்லி மெரிட் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க. என்ன மெரிட் லிஸ்ட்னு பார்த்தா 10th ஸ்டாண்டர்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க. ஓகேவா? இது ரெகுலர் ஜாப் தான். இது கான்ட்ராக்ட் பேசிஸ்லாம் கிடையாது. ரெகுலர் தான். ஓகேவா? இப்போ 10th மார்க் வச்சு எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ உங்கள் மார்க்லேயே உங்கள் டிவிஷன்லேயே யாருன்னா சேம் மார்க்கில் இருந்தாங்கன்னா அதில் ஓல்டர் ஏஜ் யாரோ அவங்கள தான் சூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு முன்னுரிமை கொடுப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சேம் 2 பேரும் சேம் ஏஜ் சேம் டேட் ஆஃப் பர்த் இருக்கிறீங்கன்னு வச்சிங்களா, அதில் யார் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க முன்னாடி படிச்சு அதுதான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இது வெயிட்டிங் லிஸ்ட் கேண்டிடேட்டுக்கு ஒரு சிறப்பம்சம். இதில் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்துட்டீங்க, இங்கே செலக்ட் ஆகல, வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்துட்டீங்க. ஸோ நீங்கள் கஷ்டப்பட வேணாம். அந்த டிவிஷனு இல்லைனா அந்த யூனிட்டில்
அங்கே வந்து ஏதாவது ஷார்ட் ஃபால் மீன்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஆள் பற்றாக்குறை இருந்துச்சுன்னா உங்களை வந்து கன்சிடர் பண்ணி எடுக்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அது வந்து கிளியராக கொடுத்துருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸு. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆல் கேண்டிடேட்ஸ் வந்து 141 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் நீங்கள் எஸ்சி எஸ்டி பர்சன் இல்லைனா பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 41 தான் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது வந்து எப்படி பே பண்ணணும்னா நீங்கள் ஆன்லைன் பேயில் தான் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு பே பண்ணுறது வந்து நீங்கள் எப்படி பே பண்ணணும் ஒரு ப்ரொசீஜராக கொடுத்துட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து கொடுக்குற மாரி இருக்கும், என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு தேவை அதெல்லாம் கிளியராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோகிராஃப் சிக்னேச்சர்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும் வெப்சைட்டில். ஸோ அது எந்த ரேஞ்சில் இருக்கணும் அதை வந்து கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து என்ன கேபி என்ன சைஸ் அதை வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணலாம். எந்த எரரும் வந்து காமிக்காது. நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படும் பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு. நெக்ஸ்ட்டு வந்து 12th இப்போ வந்து பாஸ் பண்ணிட்டீங்கன்னா இன் கேஸ் ஆஃப் கேண்டிடேட் ஹூ அப்ளை ஃபார் மெடிக்கல் லேபார்ட்டரி டெக்னீஷியனுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து தனியாக ஒரு சர்டிஃபிகேட் தேவைப்படும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படும். டிசபிலிட்டி பர்சன்னா அந்த சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஐடிஐ சர்டிஃபிகேட்டு படிச்சிருந்தீங்கன்னா அதோட சர்டிஃபிகேட்டு மார்க் ஷீட் வந்து தேவைப்படும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அது ஒரு ப்ரொசீஜராக கொடுத்துட்டாங்க. லிங்க்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த லிங்க்கில் தான் போய் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். லிங்க்கில் போனீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட்னு இருக்கும். அதில் வந்து ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல். ஓகேவா? அங்கே போய்ட்டு என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரெண்டிஸ் அதுன்னு இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ண வேண்டாம். நான் இந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து 10th மார்க் ஷீட் வந்து ஃபாதர் நேமு அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக 10th மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அதை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ட்ரைனிங் பீரியடு வந்து ஸ்டைஃபன் அதெல்லாம் பார்ப்போம். ட்ரைனிங் பீரியடு வந்து உங்களுக்கு வந்து ட்ரைனிங் பீரியடு வந்து யார் செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் இருக்கும். அதுக்கு வந்து அவங்க எதுவும் தங்குற இடம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரெடி பண்ண மாட்டாங்க. அதை நீங்களே ஓனாக உங்கள் செலவில் ரெடி பண்ணிக்கணும். ஓகேவா? அது வந்து சொல்லிட்டாங்க. அக்ரிமெண்ட் ஆஃப் ட்ரைனிங் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து கிளியராக பார்த்துங்க. இது வந்து ஒன்றும் இல்லை, முக்கியமாக வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் அது வந்து இருக்கும். மெடிக்கல் செக்கிங் இருக்கும். இப்போ ஹெல்ப் டெஸ்க் உங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சுன்னா நம்பர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்கலாம். ஓகேவா? சரி வந்து சண்டே வந்து அவங்க லீவு, மற்ற ஒர்க்கிங் டேஸில் நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்கலாம். 10 AM 6 PM வரைக்கும் அவைலபிள்னு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு கிளியராக ஒரு தடவை படித்து பாருங்கள், அது உங்களுக்கு கிளியராக போய். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த ரீஜியனில் அந்தந்த டிவிஷனில் எத்தனை போஸ்ட்டு கேஸ்ட் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க, என்னென்ன போஸ்ட்டு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து கிளியராக பார்த்துங்க. உங்களுக்கு என்ன போஸ்ட் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அது வந்து பார்த்து உங்களுக்கு பொருத்தமான போஸ்ட்டாக உங்களுக்கு விருப்பமான போஸ்ட்டாக வந்து சூஸ் பண்ணி அது இதுமாரியே அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக வேலை வாங்கிடலாம். இது வந்து வேக்கண்ட்டும் கொஞ்சம் அதிகம், எக்ஸாம் கிடையாது, 10th மார்க் வச்சு மட்டும் தான் எடுக்கிறாங்க. இது ஒரு நல்ல வாய்ப்பு. யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க. இதுமாரி வீடியோலாம் உங்களுக்கு வந்து தொடர்ந்து வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்க. ஓகேவா மக்களே? பாய், தேங்க்ஸ்.